அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத். அம்மா பஅத். நம்முடைய இன்றைய தலைப்பு ஹஜ்ஜோடு சம்பந்தப்பட்ட சில டிப்ஸுகள் தான். அதனால் இதில் குர்ஆன் ஆயத்து ஹதீஸ்லாம் எதிர்பார்க்கறதுக்கு கஷ்டம்தான். பெரும்பாலும் அந்த ஹஜ்ஜில் நமக்கு என்ன செய்யணும் செய்யக்கூடாது, எதை செய்தால் இலகுவாக அமைந்திருக்கும், என்ன கொண்டு வரணும், ஊரில் இருந்து வரும்போது என்ன கொண்டு வரக்கூடாது, அதை மாதிரி நமக்கு மிக முக்கியமாக தேவைப்படக்கூடிய சில பொருட்களை பற்றியுள்ள விவரங்கள் தான் இதில் அமைந்திருக்கும். எனவே இதில் பெருசாக குர்ஆன் ஆயத்து ஹதீஸ்லாம் எதிர்பார்க்கறதுங்கிறது முடியாது. சொல்லப்படக்கூடிய விஷயங்கள் எத்தனை உண்டோ எல்லாத்திலையும் அல்லாஹ் தஆலா வட்டுருக்கமாக ஒரு வார்த்தையில் அல்லாஹ் உள்ளடக்கியிருப்பான். அல்லாஹ் சொல்லுவான், வதஸவ்வது ஃபஇன்ன கைரஸ் ஸாதித் தக்வா. நீங்கள் ஹஜ் உம்ராவுக்கு பயணப்படக்கூடிய நேரத்தில் தயார் ஆகிக்கொள்ளுங்கள், தயார் ஆக்கிக் கொள்ளுங்கள், உங்களை நீங்களே தயார்படுத்தி கொள்ளுங்கள் தேவையான பொருட்களை என்பதாக ஒரு வார்த்தையில் அல்லாஹ் தஆலா சொல்லியிருப்பான். அதில் நமக்கு மிக தேவையானது தக்குவா என்பதாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்லியிருப்பான். அதாவது நமக்கு தேவையானது சாப்பாடு பொருட்கள், ட்ரெஸ்ஸு, இஹ்ராம் துணி, அது மாதிரி பொருளாதாரம், இதெல்லாம் தேவைப்படும். இதில் மிக முக்கியமானது தக்குவா நீங்கள் உருவாக்கிட்டு வாங்க என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லியிருப்பான். தக்குவா என்று சொன்னால் 5 நேர தொழுகையை வக்திலேயே பாங் சொன்ன உடனே தொழுகிறது, முன்பின் சுன்னத்து, தஹஜ்ஜத்து, இஷ்ராக்கு, லுஹா தொழுகிறது, இந்த மாதிரி தொழுகையில் கவனம் செய்கிறது. ஆண்கள் பள்ளியில் போய் ஜமாத்தோடு தொழுகணும், தஹஜ்ஜத் தொழுகிறது, அது மாதிரி நோன்பு வாரத்தில் 1 நாள் 2 நாள் நோன்பு வைக்கிறது, சதக்கா செய்கிறது, மற்றவங்களோட பழகக்கூடிய நேரத்தில் நல்ல இன்முகத்தோடு பழகிறது, விட்டு கொடுத்து பேசுகிறது, எதையுமே யார்ட்டையுமே பழகிறது, நீங்கள் எடுத்துக்கங்க, நீங்கள் சாப்பிடுங்க என்பதாக அவர்களுக்காண்டி முன்னிலைப்படுத்துவது. அது மாதிரி மற்றவங்களோட பழகக்கூடிய நேரத்தில் சிடு என்று நம்ம ஒரு கடுகடுப்போடு நடக்காமல் இருக்கிறது, எதையுமே ஈஸியாக கடந்து போகிறது, இந்த மாதிரிலாம் பல விஷயங்கள் நம்ம இடத்துல தக்வா என்ற அடிப்படையில் உண்டாக்கி கொள்ள வேண்டும். அது அல்லாமல் நமக்கு அன்றாட தேவைக்காண்டி இருக்கக்கூடிய அந்த மாதிரி விஷயங்களை பற்றி நாம் காணக்கூடிய நேரத்தில் முதல்ல இஹ்ராம் அப்படிங்கிறது நம்ம மீகாத்தில் தான் கட்டி ஆகணும். சில சமயங்களில் உடல்நலை குறைவாக இருக்கும், அல்லது பெண்களுக்கு மாதவிடா என்ற சூழலாக இருந்தாலும் கூட ஹஜ் உம்ரா வர்றது உறுதி என்று சொன்னால் கண்டிப்பாக மீகாத்தில் தான் இஹ்ராம் கட்டணும். ஊரில் மக்காவில் வந்ததுக்கப்புறம் சுத்தமானதுக்கப்புறம் தவாஃப் செய்யணும். மற்றபடி இஹ்ராம்ங்கிறது மீகாத்தில் தான் கட்டணுங்கிறது ஒரு செய்தி. அடுத்ததாக இஹ்ராமுக்காண்டி கொண்டு வரக்கூடிய துணி ஆண்கள்லேருந்து 2 செட்டு கொண்டு வரணும், அல்லது 3 செட்டு கொண்டு வந்தால் கூட நல்லது தான். அந்த இஹ்ராமுடைய துணி அப்படிங்கிறது நம்ம சாதாரண கிப்ஸு சங்கு இருக்குதா இல்லை வேஷ்டி அவங்களே போடுறாங்க, அல்லது அவங்கள மாதிரி வேறு யாராவது போடுவாங்க. மொத்தத்தில் அந்த மாதிரி துணி இந்த சாதாரணமாக சவுதி போன்ற நாட்டில் பார்க்கும்போது தேங்காய் பூ துண்டு மாதிரி இருக்கும்போது ரொம்ப கனமாக இருக்கும், அதை வச்சுக்கிட்டு இருப்பாங்க இஹ்ராமுக்கு. அது இஹ்ராமுடைய ஹஜ்ஜுடைய நேரத்தில் கஷ்டமாக இருக்கும் உடுக்கிறதுக்கெல்லாம். நடந்து சசுமையாக காலெலாம் கூட புண்ணாக போயிடும். அதனால் நாம் உபயோகிக்கக்கூடிய அந்த கிப்ஸு சங்கு போன்ற அவங்களே அந்த லேசான முறையில் துணிகள் போடுறாங்க இஹ்ராம் துணி. அது 1 2 செட்டை கொண்டு வரணும். அது மாதிரி நம்ம சார்ஜர் கொண்டு வரணும் மொபைலுக்காக வேண்டி. மொபைலில் ஆண்ட்ராய்டு ஆப்பிள்லாம் கொண்டு வர்றது, ஆரஞ்சுலாம் கொண்டு வந்தாச்சுன்னா அது சார்ஜ் போயிடும். அதை பாதுகாக்கிறதுக்கு பின்னாடி நம்ம சுற்றிக்கிட்டு இருக்கணும், யாரும் எடுத்துக்கிறாங்களோ காணா போயிருமான்னு சொல்லிட்டு. அதனால் கீபோர்டு ஃபோனு ஒரு நோக்கியா வச்சாச்சுன்னா சார்ஜர் பிரச்சனையே வராது, அது மாதிரி பாதுகாப்புங்கிறது பிரச்சனை வராது. நம்ம ஃபோனை பொறுத்த வரைக்கும் எப்போவுமே கூட வச்சுக்கிறணும், பாக்கெட்டில் வச்சுக்கிறணும். எனவே பெண்களும் கூட புர்கா வச்சுருக்கக்கூடிய இடத்துல அந்த புர்கா கொண்டு போய் கொடுத்து அதில் பாக்கெட் வைக்க சொல்லணும். பாக்கெட் இல்லாமல் வந்தாச்சுன்னா பெரிய ப்ராப்ளம். ஹேண்ட்பேக்கெல்லாம் வைக்க முடியும், அதெல்லாம் பெரிய இடைஞ்சல். புர்காவில் பாக்கெட் வைக்க சொல்லணும். இருக்கிற புர்காவிலேயே டெய்லரில் கொடுத்தாச்சுன்னா சூப்பரான முறையில் பாக்கெட் வச்சு தந்துடுவாங்க. நம்ம உடம்போட அந்த ஃபோன் இருக்கணும். ஃபோனுங்கிறது ஆண்ட்ராய்டு ஃபோனுங்கிறது பெருசாக இருக்கும், வெயிட்டாக இருக்கும். நோக்கியா போன்றது சின்னதாக இருக்கும், அதுதான் கால் பண்ணுறதுக்காண்டி வச்சுக்கிறணும். அதையும் கூட பாக்கெட்டில் வைக்கணும். அதை விட சிறந்தது குழந்தைங்க ஸ்கூலுக்கு போடக்கூடிய ஐடி போடுற மாதிரி ஒரு டேக்கில் கட்டி கழுத்தில் போட்டாச்சுலாம் மிஸ்ஸே ஆகாது, நம்ம கூட எப்போவுமே நிரந்தரமாக இருக்கும் அப்படிங்கிறது. ஹேண்ட்பேக்கில் வைக்கும்போது உதவு செய்யும்போது கீழே வைப்போம், அக்கா தங்கச்சிட்டு அண்ணன் தம்பிட்ட கொடுப்போம். உதவு செய்துட்டு வரதுக்குள்ளே இடம் மாறிட்டாங்கன்னா பெரிய கஷ்டமாக போயிடும் கூட்டத்தில். அதனால் நம்ம பாக்கெட்டில் வச்சுக்கணும், கழுத்தில் தொங்க போட்டுக்கணும் அப்படிங்கிறது. சார்ஜர் கொண்டு வரணும், ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது மாதிரி வயர் பாக்ஸ் கொண்டு வரணும். ஒரு ரூமில் 4-5 பேர் தங்குற மாதிரி இருக்கும். மினாவில் போய் அதில் ஒரு 50-100 பேர் மொத்தமாக தங்கியிருப்பாங்க. ஒரு 2 பிளக்கில் எல்லாருமே சார்ஜ் போடுற மாதிரிலாம் இருக்கும். அதனால் ஒரு வயர் பாக்ஸ் ஒன்று வச்சுக்கிறணும். நம்ம வயர் பாக்ஸ் வச்சு மற்றவங்களும் பயன்படுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். செருப்புகள் 1 2 ஜோடி கூடுதலாக கொண்டு வரணும். அது மாதிரி பேஸ்ட் ப்ரஷ்ஷு, பிரத்யேகிச்சு பல்படிங்கிறது இங்கே கிடைக்காது. பல்படி உபயோகிக்கிறவங்க கண்டிப்பாக கொண்டு வந்து தான் ஆகணும். அன்றாட தேவைக்காண்டி இருக்கக்கூடிய மாத்திரை மருந்துகள் எல்லாம் நோய் இல்லாமல் ஆக்கி வைக்கட்டும். சாதாரண தலைவலி, இருமல், சளிக்காண்டி உள்ளது, அது மாதிரி கை கால் வலிக்கக்கூடியது தைலம் தேய்ப்பாங்கல்ல, அந்த மாதிரி கை கால் வலிக்காண்டி உள்ள மருந்துகளும் தைலமும் கொண்டு வரதுங்கிறது தேவையானது. சுகர், ப்ரெஷர் எல்லாம் நோயிலிருந்து பாதுகாக்கட்டும். அந்த மாதிரி மாத்திரைகள் தேவையை விட கொஞ்சம் கூடுதலாட்டே கொண்டு வந்துக்கிறணும். அது மாதிரி ஒரு கொடையை கொண்டு வந்துடணும்.
மாதிரி கூலிங் கிளாஸ், வெயில் அதிகமாக இருக்குன்னா கூலிங் கிளாஸ் நம்ம கண்ணாடி போடுற மாதிரி உள்ள தேவை ஏற்படும். அதனால் கூலிங் கிளாஸ் நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிறது நல்லது. குரான் நம்ம வந்து சாதாரணமாக வீட்டில் ஓதக்கூடிய அந்த குரான் 13 வரி குரான் அல்லது 15 வரி குரான் அதை வாங்கி கொண்டு வரணும். இங்கே எல்லா பள்ளியாசலும் இருக்க தானே செய்யும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. இங்கே உள்ளது ஜபர் சேர் வித்தியாசங்கள் இருக்கும், நமக்கு ஓதுறது கஷ்டமாக இருக்கும். நம்ம ஓதக்கூடிய குரானை கொண்டு வரணும். குரான் வாங்கிடுவாங்க சில பேர், லக்கேஜ் கட்டும்போது ஓரம் கட்டிடுவாங்க. ஆனால் லக்கேஜ் ஓவராக போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வர்றதே இபாதத்துக்கு தானே. முதல்ல வைக்க வேண்டியது நமக்கு தேவையான இபாதத் சம்மந்தப்பட்டதாக வைக்கணும். இதை வச்சு போட்டு தான் பாத்திரங்கள், சட்டி பாத்திரம், அரிசி, சீனியெல்லாம் வைக்க வேண்டியது. எனவே குரானுக்கு முதலிடம் கொடுத்து அதை வைக்கணும். அது மாதிரி குரான் தர்ஜுமாவும் கொண்டு வரணும். அந்த தர்ஜுமா படிக்கும் போது அந்த குரானுடைய எசன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அதாவது குரான் சொல்லும் சில வரலாறுகள், நம்மளுடைய நல்லவங்களுடைய சஹாபாக்களுடைய வரலாறு சொல்கிறோம், எதிரிகளுடைய வரலாறுகள் எப்படி தொல்லைப்படுத்தினாங்க, எவ்வளோ அவங்க துன்பத்துக்குள்ளானாங்க, அவங்க எப்படி அல்லாஹ்வுடைய தண்டனை அடைந்தார்கள் என்ற செய்திகள் அல்ல இடம்பெற்றிருக்கும். அது மாதிரி ஹுதைபியா உடன்படிக்கை, சஃபா மர்வா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாவா செஞ்சது, காபா வலம் வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்பட்ட தொல்லைகள் சஹாபாக்களுக்கு ஏற்பட்டது, மதீனாவில் சில சட்ட திட்டங்கள் இறங்குச்சு. இதெல்லாம் படிக்கும்போது நமக்கு கண் முன்னாடி அப்படி பிக்சர் ஆட்டு ஒரு கண் முன்னே தோன்றும், மிக ஒரு ஈமான் பசுமை அடையும். எனவே தர்ஜுமாவும் கொண்டு வரணும். தமிழில் நம்ம படிக்கக்கூடிய அந்த பாஷை. யாருக்கு குரான் ஓத தெரியாதோ அவங்க எஸ்எல் குரானும் கொண்டு வரணும். 1 மாதம் 1.5 மாதம் இருக்கிறோம் அங்கே. வேலைங்கிறது 5 நேரம் தொழுகிறது மட்டும்தான் வேலை, மற்ற நேரத்தில் ஒரு வேலையும் கிடையாது. அதனால் கண்டிப்பாக நம்மளால் புதுசாகவே குரான் படிச்சிட முடியும். அதனால் எஸ்எல் குரான் ஒன்று, அதுக்கப்புறம் எஸ்எல் குரான் முடித்த உடனேயே 50 ஜுஸுன்னு இருக்கிறாங்க, 30ஆம் ஜுஸு அதை ஆரம்பிக்கிறதுக்காண்டி அது ஒரு ஜுஸும் கொண்டு வந்துடணும். இதெல்லாம் நம்மளுடைய நியத்தை அனுசரித்து அல்லாஹ் அதுக்கான வாய்ப்பு வசதிகளை உண்டாக்கி தருவான். ஒரு கால் வாய்ப்புகள் அமையாட்டால் திரும்ப கொண்டு போயிடலாம். அதனால் ஊசியாக போகும்போது கெட்டா போகும்போது நியத்தை அனுசரித்து நன்மை கிடைச்சதுனால குரான் கொண்டு வரணும். கண்டிப்பாட்டு தர்ஜுமா கொண்டு வரணும். எஸ்எல் குரான் புதுசாக ஓதுறதுக்காண்டி கொண்டு வரணும். அல்லாஹ் தஆலா அங்கே ஆலிம்கள் ஆலிமாக்கள் வருவாங்க ஓதி தருவதற்காண்டி. அவங்கெல்லாம் வாய்ப்பை எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கிற முடியும். அது மாதிரி ஃபோன், நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நோக்கியா போன்ற ஃபோனு தான் நல்லது. நம்ம வந்ததுக்கப்புறம் நம்ம எங்கே தங்கி இருக்கிறோமோ அதனுடைய அடையாளம் சரியான முறையில் வைத்துக் கொள்ளணும். அந்த அடையாளம் சொல்லக்கூடிய நேரத்தில் முதல்ல பள்ளியாசலில் காபாக்குள்ளே நுழையும் போது நம்ம ஒரு கேட் நம்பர் ஞாபகம் வச்சுக்கணும். எந்த கேட் வழியாக உள்ளே போகிறோம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு 4-5 பேர் சேர்ந்து வருவோம். நம்ம சேர்ந்தே ரிட்டர்ன் போயிடுவோங்கிறது உறுதி கிடையாது. கூட்டம் அதிகமாக இருக்கும். நம்ம சாதாரணமாக ஒரு ரயில்வே ஸ்டேஷனில், ஒரு கல்யாண மண்டபத்தில், ரயில்வே ஸ்டேஷனில் கூட கூட்டத்தில் நம்ம கண்டுபிடிக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது. அந்த மாதிரி பல லட்சங்கள் வருவாங்க ஆட்கள். அதனால் இங்கே கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஆட்களை கண்டுபிடிக்கிறது, ஒன்றா சேர்ந்து போகிறது கஷ்டமாக தான் இருக்கும். அதனால் உள்ள நுழையும் போதே சொல்லிடணும், இப்போ தவாஃபுக்காண்டி போகிறோம், தொழுக போகிறோம், சை செய்ய போகிறோம் அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்க தேவையில்லை. இருக்கிறது அல்லாஹ்வுடைய இந்த புனித பூமி. ஒமன் தஹலஹு கான ஆமினா. இந்த பூமியில் நுழைஞ்சிட்டா அல்லாஹ் அவங்களுக்கு முழுமையான முறையில் பாதுகாப்பு கொடுக்குறான்னு இருக்குது. அதனால் பயப்பட தேவையில்லை. எல்லாமே அந்த குறிப்பிட்ட அந்த ஒரு சின்ன இதுக்குள்ளே தான் உட்காந்துட்டு இருப்பாங்க. எங்கே யாரும் தவறி போயிட மாட்டாங்க. நம்ம கவனிக்க வேண்டியது, பெண்கள் தனிப்பட்ட முறையில் ஒரு டாக்ஸியில் போய் ஏறுறாங்க, 2 பேராக போய் சேர்ந்து போய்க்கணும். தனிப்பட்ட முறையில் தெரியாத ஆட்களோட போய் ஏறக்கூடாதுங்கிறது மற்றும் கவனத்தில் வைக்கணும். மற்றபடி பெருசாக பயப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. எங்கே சுற்றி போனாலும் இந்த ஒரு சின்ன இடத்துக்குள்ளே தான் நம்ம வந்து இருப்போம். தெரு மாறி நிற்போம், இங்கே அங்கே போய் நிற்போம். ஆட்கள் உதவிக்கு அல்லாஹ் தஆலா தருவான். வீட்டுக்கு போய் சேர்ந்தெல்லாம் பயப்பட தேவையில்லை. பள்ளியாசலுக்குள்ளே காபாக்குள்ளே தவாஃபுக்காண்டி போகும்பொழுது ஒரு கேட் நம்பரை சொல்லி வச்சோம்னா, இந்த கேட் வழியாக நம்ம உள்ளே போகிறோம். இப்போ இந்த கேட் வழியாக நம்ம உள்ளே போகிறோம். உள்ளே போகக்கூடிய நேரத்தில் திரும்ப இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துக்கலாம். நடுவில் தவாஃப்லையோ சைடிலோ தவறி போய்ட்டால் தேடாதீங்க. இத்தனை நம்பர் கேட்டு, இது பக்கத்தில் இந்த பாத்ரூம் இருக்குது, அந்த இடத்துல வந்து நம்ம கேட்டுக்கிட்ட நிற்க விட மாட்டாங்க, பாத்ரூம் வாசல்லையும் நிற்க விட மாட்டாங்க. இந்த 2 பக்கத்தில் ஏதாச்சும் அடையாளம் ஒரு பெருசாக வச்சுக்கிட்டு இது கிட்ட வந்துருங்க என்பதாக நம்ம சொல்லி அடையாளப்படுத்திடணும். தவாஃப்லையும் சைடிலும் தவறுவாங்கங்கிறது உறுதி. அங்கே தேடுறதும் ஃபோன் அடிக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு. அப்போல்லாம் நீங்கள் அடிக்கவும் தேவையில்லை. அது மாதிரி வெளியே போகும்போது தனியாக போகாமல் 2 பேர் 3 பேரை சேர்ந்து போகணும். ரூமில் இருந்து போகக்கூடிய இடத்துல, வெளியே கடைக்கு போகிறோமோ தவாஃபுக்கு போகிறோம், அந்த மாதிரி போகக்கூடிய இடத்துல கூட உள்ளவங்கள்ட்ட சொல்லிட்டு போகணும். இந்த மாதிரி வெளியே போகிறோன்னு இந்த தகவலை கொடுத்துட்டு போகணும். கண்ணாடி யார் போடுறாங்களோ அந்த மாதிரி அவங்க போடுறவங்க ஒரு கண்ணாடி கூடுதலாக கையில் கொண்டு வர்றதுங்கிறது நல்லது. ஒன்று உடஞ்சி போயிடுச்சு, காணாமல் போயிடுச்சுன்னா அடுத்த கண்ணாடி உடனே உபயோகிச்சுக்கிற முடியும். அது மாதிரி ரூமோட அடையாளத்தை சரியான முறையில் பார்த்து வச்சுக்கணும். வெறுமனா பத்ர் அப்படின்னு பார்த்து வச்சுக்கணும். ஒரு ரூமனுடைய பேர், அந்த பில்டிங்கினுடைய பேர், அதே பேரில் நம்பர் 1, 2ன்னு போட்டுக்கிட்டு வேற ஒரு பில்டிங் உட்காந்துக்கிட்டு இருக்கும். அது மாதிரி பத்ருங்கிறத கூட ஒன்று சேர்த்து விட்டுட்டு அது ஒரு உதாரணமாக பத்ருன் நிசா, பத்ருர் ரஹ்மான் பேர் வச்சுக்கிட்டு இன்னொரு பில்டிங் வந்து, அதனால் ஒரு பில்டிங்கை நம்ம பார்த்துக்கிட்டு அதுக்கு பக்கத்தில் இன்னொன்னையும் சேர்த்து பார்த்து வச்சுக்கணும். அதை விட சிறந்தது ஒரு பேங்கு அல்லது பெரிய மதரசா, ஸ்கூலு அல்லது ஒரு பெரிய மாலு, இந்த மாதிரி ஒரு ஹாஸ்பிட்டல், இந்த மாதிரி அடையாளம் பார்த்து வச்சுக்கிறதுங்கிறது மிக நல்லதாக இருக்கும். நம்ம வழி தவறாமல் இருக்கலாம் அப்படிங்கிறது.
நம்ம கூட ஐடி கண்டிப்பாக கையில் வச்சுக்கணும். அந்த விசிட்டிங் கார்டு எங்கே தங்கி இருக்கிறோமோ அவங்க ஒரு விசிட்டிங் கார்டு கொடுப்பாங்க அந்த ஹோட்டல்காரங்க, அதை கண்டிப்பாக நம்ம கூட வச்சுக்கணும். நம்மளை பற்றி உள்ள அடையாளம், நம்ம எங்கே தங்க போகிறோம், மினாவில் எங்கே தங்குறோம், அரஃபாவில் எங்கே தங்குவோம் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சின்ன ஐடி கார்டு கொடுத்துருவாங்க. அந்த ஐடி கார்டு எப்போவுமே கூட இருக்கணும். அதில் ஒரு விசிட்டிங் கார்டு அந்த ரூம்லேருந்து அந்த லாட்ஜிலேருந்து எடுத்து நம்ம வச்சுக்கணும். அது இல்லாமல் வெள்ளை பேப்பரில் எழுதியே வச்சுக்கணும். நம்ம கூட வர்றவங்க யாருடைய நம்பராச்சும் அதில் எழுதி வச்சுக்கணும். அதில் பிரிண்ட் அடிச்சிருப்பாங்க, அந்த நம்பரை நம்ப வேண்டாம். காரணம் அந்த ஒரு நம்பரில் ஆயிரக்கணக்கான ஆட்கள் ஃபோன் அடிப்பாங்க, பிஸியாகவே இருக்கும். சில சமயம் பிஸி இல்லாமல் இருந்தாலும் எடுக்கிறதுக்கு ஆள் இருக்காது. அதனால் நமக்கு தேவையான ஒரு நம்பர், இந்தியாவுடைய நம்பர் ஒரு 2 நம்பரு, சவுதியில் நம்ம கூட யார் வந்திருக்காங்களோ அவங்களுடைய நம்பர் பேனாவால் எழுதி அந்த விசிட்டிங் கார்டுக்குள்ளே வச்சுக்கணும். அந்த நம்பரை மனப்பாடமும் பண்ணணும் அப்படிங்கிறது. அது மாதிரி பெண்களுக்கு ஒரு மாதவிடாய் ஏற்பட்டால் எந்த கவலையும் பட தேவையில்லை, எல்லா அமலும் செய்ய முடியும். தவாஃப் மட்டும் தான் செய்கிறது கூடாது. அரஃபா, மினா, முஸ்தலிஃபா எல்லாமே கூடும் அப்படிங்கிறது. அது மாதிரி நமக்கு சாப்பிட்றதுக்காண்டி அங்கே ஏற்பாடுகள் இருக்கும். இல்லாவிட்டால் நம்ம சமைக்குவோம். ஆக மொத்தத்தில் சாப்பாடு சம்பந்தமாக உள்ள ஒரு நமக்கு துணைக்காக வேண்டி சடன்லி உடனே நமக்கு பயன் தரக்கூடிய முறையில் இந்த ஓட்டு மாவுன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடு, அல்லது அவுள் சும்மா தண்ணி ஊற்றி நினச்சி சாப்பிட்டு போயிடலாம். இந்த மாதிரி சில பொருட்கள் கொண்டு வரதுங்கிறது தேவையானது. ஸ்வீட்டெல்லாம் அதிகமாக கொண்டு வேண்டாம், அதெல்லாம் உபயோகமாகுது. அவுள் இந்த மாதிரி போன்றதெல்லாம் இந்த 5 நாள் தங்கி இருக்கும்போது கூட அது நமக்கு பயனுள்ளதாக இருக்கும். அதனால் அந்த மாதிரி ஐட்டங்கள் கொண்டு வரதுக்காண்டி முயற்சி செய்யணும் அப்படிங்கிறது. கொண்டு வரக்கூடாதது அப்படிங்கிறது கசகசா அப்படிங்கிறது, கசசான்னு சொல்லுவாங்கள்ல சமையலுக்கு யூஸ் பண்ணுறது, அது தடுக்கப்பட்ட ஒரு பொருள். அது குற்றப்பத்திரிகையாக அதுக்கு எழுதப்படும். அது ஜெயிலில் பிடிச்சி போட்டுவாங்க. கசசா கொண்டு வரதுங்க அவ்வளோ பெரிய மோசமான ஒரு தடை செய்யப்பட்டது சவுதி, துபாய் போன்ற நாடுகளில். அது மாதிரி சமையலுக்காண்டி உள்ள எண்ணெயும் கொண்டு வராமக்க நல்லது. காரணம் அது திரவ பொருள், சிந்திருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கலாக வேஸ்ட்டாக போயிடும். பீடி சிகரெட் மொத்தத்திலே கூடாது, அதையும் சில பேர்கள் கொண்டு வராங்க. அதெல்லாம் என்னென்ன உபதேசம் பண்ணுறதுன்னு தெரியல. புறம் பேசுறது கூடாது, ஃபோட்டோ எடுக்கிறதெல்லாம் கூடாது. ஃபோட்டோ எடுக்கிறதுங்கிறது எப்போவுமே கூடாது. அது புனிதமான பூமி, எதை செய்தாலும் பல மடங்கு நன்மை கிடைக்குது. அங்கே போய் பாவத்தையே அதிகமாக வாங்கிக்கிறது கூடாது. செருப்பு போன்றது காணா போயிடுச்சுன்னா, என் செருப்பு காணா போயிடுச்சுன்னா உங்கள் செருப்பு போய் நான் எடுக்கிறதுங்கிறது தப்பு. அது நீங்கள் என்ன பாவம் செஞ்சீங்க, அதனால் என் செருப்பு காணா வச்சா நான் வேற வாங்கணும், அடுத்தவங்களுடைய செருப்பை போய் எடுக்க அப்படிங்கிறது கூடாது. ஆண்கள் தையல் ஆடை அணிவதுங்கிறது கூடாது. சில சமயம் அவங்களுக்கு ஒரு உள்ளாடை அணிந்தே ஆகணும் என்ற ஒரு சூழல் ஏற்பட்டால் அதற்குன்னு பரிகாரம் உண்டு, அதையும் கூட சேர்த்து படிச்சுக்கிறணும். அந்த மாதிரி பரிகாரமும் செய்து கொண்டு தேவைப்பட்டால் அவங்க உள்ளாடை போட்டுக்கலாம். ஓவர் லக்கேஜுங்கிறது தவிர்க்கணும். அதிகமான முறையில் ஊர்லேருந்து வரக்கூடிய நேரத்தில் லக்கேஜ் அதிகமாக அள்ளி கட்டுறது, லக்கேஜ் போய் உடச்சி கம்மியாக்கு கூடாக்குன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அதனால் அதெல்லாம் தவிர்த்து கொள்ளணும். இங்கே என்ன செய்தாலும் ஒன்றுக்கு பல லட்ச நன்மைகள் கிடைக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். தவாஃப் அதிகமாக செஞ்சுக்கிட்டே இருக்கணும். சையெல்லாம் அதிகங்கிறது வராது. ஒரு நாளைக்கு ஒரு தவாஃப் போகுது. ஒரு தவாஃப்னா 7 சுற்றி சுற்றணும். குறைஞ்சது 1ஆவது செஞ்சுக்கிறணும். ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்டு நிறைய தவாஃப்ஸுன்னு கேஸில் கால் வலிக்குதுன்னு சொல்லக்கூடாது. ஒரு நாளைக்கு ஒரு தடவை செஞ்சாலும் போதும் குறைஞ்சது. சைங்கிறது கரெக்டாக ஹஜ்ஜுக்கு உம்ராவுக்கு பண்ணுறது. அதில் கூடுதல் சுன்னத்து நஃபில்லாம் ஒன்றும் வராது. திங்கள் வியாழன் நோன்பு வைக்கிறது சுன்னத்து, வெள்ளிக்கிழமை தனித்து நோன்பு வைக்கிறது கூடாது. அந்த வெள்ளிக்கிழமையை தவிர பாக்கியுள்ள இடைப்பட்ட நாட்கள் ஒரு செவ்வாய்க்கிழமை கூட தனியாக நோன்பு வைக்கிறதுக்கு அனுமதி உண்டு. 1க்கு 1 லட்சம் நன்மை அப்படிங்கிறது. மக்காவில் மதீனாவில் 1க்கு 1000. அதனால் கவனமாட்டு இந்த மாதிரிலாம் சதக்கா நோம்புலாம் பயன்படுத்தி கொள்ளணும். குர்பானிக்காண்டி நம்ம கொடுக்கும் பொழுது யார்ட்டையும் தெரிஞ்சவங்க சொல்கிறாங்கன்னு ரூபாய் கொடுத்துட்டு ஏமாந்துடக்கூடாது. அங்கே உள்ள கவர்மெண்ட் பதிவு செய்யப்பட்ட சில கடைகள் போடுவாங்க, அவங்கள்ட்ட டோக்கன் வாங்கிக்கணும் ரூபாய் கட்டிக்கிட்டு. மற்ற இடத்துல கெட்டி ஏமாந்துட்டோம்னா உறுதி செய்துட்டு தான் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது. அல்லாஹ் தஆலா நமக்கு நல்ல மக்கள் நசீபை தரட்டும். இன்னும் பல விஷயங்கள் உண்டு. இன்ஷா அல்லாஹ் நமக்கு அடுத்தடுத்ததில் பார்ப்போம்.